கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்புள்ளங்களை இந்த காலை வேளையிலும் புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாட்களில் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 21 3வது மாதம் 2026 சனிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களிலே சொல்லப்பட்டது இப்படியாக, நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே கேட்கிறார். முதலாவதாக பலன் கொண்டு, இரண்டாவதாக திடமனதாயிருங்கள், மூன்றாவதாக திகையாதீர்கள், நாலாவதாக கலங்காதீர்கள். என்றால் நீங்கள் போகுமிடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்குள் நாங்கள் இந்த நாட்களிலே முதலாவதாக பலன் கொள்ள வேண்டும், இரண்டாவதாக அதே ஜீவனுள்ள தேவனுக்குள்ளே நாங்கள் திடன் கொண்டிருக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும், மூன்றாவதாக நாங்கள் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அங்கே நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் எப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருந்து இந்த நாட்களிலே புறப்பட்ட நாளிலே இருந்து அவர்களோடு கூட இருந்து இந்த நாட்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது எப்படி என்றால், பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களை நடத்தி வந்த தேவன் அப்படியே இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு பலத்தை திடத்தை கொடுக்கும்படியாக தேவன் இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே அவருடைய தாசனாகிய யோசுவாவோடு இந்த நாட்களில் பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நீங்கள் அங்கே இந்த நாட்களை பார்க்க வேண்டும். எப்படி என்றால், வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே தேவனுடைய தூதர்கள் தேவனும் அந்த இடத்திலே அவர்களை இந்த நாட்களை நடத்தி வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, தாகம் தீர்க்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த வனாந்தரத்திலே நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இரவு வேளைகளிலே பயங்கரமான குளிராக இந்த நாட்களை குளிர்காற்று வீசக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கும் குடிமனை இல்லாதபடி ஒரே வெட்ட வழியாகத்தான் இந்த நாட்களில் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை பாருங்கள், பகலில் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாகவும் இந்த நாட்களை தேவன் அவர்களோடு கூட இந்த நாட்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் இந்த பகுதியில் இந்த நாட்களை பார்க்கிறோம். நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, லார்ட் யுவர் காட் வில் பி வித் யூ வேர் யூ கோன்னு சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். எங்கு நாங்கள் போகிறோமோ, எந்த இடத்திற்கு இந்த நாட்களில் நாங்கள் போகிறோமோ, அந்த இடமெல்லாம் நாங்கள் நேசிக்கிற ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட வருகிறார் என்பதைத்தான் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் மரணரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாதாளத்தில் நான் படுக்கையை போட்டாலும் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த நிலையிலும், எப்படிப்பட்ட அதாவது இயற்கை மாற்ற நிலையாக இந்த நாட்களில் இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இந்த நடத்தி வருகிறதை நாங்கள் இந்த நாட்களிலே அதை கூட இந்த நாட்களில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே தன்னுடைய ஆவியை இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறார். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்குள்ளே இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் நாங்கள் தைரியமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே,
ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இந்த நாட்களை கூட இருக்கிறார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.